அந்த காலத்தில் முதல் பெண் தெய்வமாக வணங்கப்பட்ட கடவுள் கொற்றவைங்க. இந்த கொற்றவை தாய் தெய்வம் இந்த கோவிலில் அமைந்திருக்குங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் செமல சங்கர். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் 11 கிலோமீட்டர் தொலைவில் மாமண்டூர் என்ற அழகான கிராமம் அமைந்திருக்குங்க. இந்த கிராமத்துக்கு அருகிலேயே அமைந்துள்ளது மேநல்லூர் என்ற அழகான கிராமம். இந்த கிராமத்தில் தாங்க இந்த காலத்தீஸ்வரர் என்ற திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தான் கொற்றவை என்ற தாய் தெய்வம் ஆலயம் உள்ளே நுழைவதற்கு முன்பாகவே அமைக்கப்பட்டுள்ளது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடியான் தமிழினத்தின் தொன்மையான தெய்வம் கொற்றவைங்க. வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியின் போர் தெய்வமாக வீரத்தையும் வெற்றியும் தமிழர்களுக்கு அருளாக வழங்கியவர் தாங்க கொற்றவை. ஆலயத்துடைய கருவறையில காலத்திநாதர் அருள்பாலிக்கின்றார். அம்பாள் ஞானாம்பிகை இங்கு அருள்பாலிக்கின்றார். ஆதி காலத்துல இந்த பெண் தெய்வம் எப்படி வணங்கப்பட்டது? ஒவ்வொரு நாளும் உணவை கூட வேட்டையாடிதாங்க உணவை உண்ண வேண்டும், இல்லையே வயிற்றுக்கு உணவில்லை. ஒவ்வொரு நாளுமே திகிலுடன் எந்த நேரத்துல எந்த மிருகம் நம்மை கொல்லுமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்தார்கள். இயற்கையானது ஆரம்ப காலத்துல விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு புதிராகவும் அமைந்தது. அந்த காலத்துல அச்சத்தை போக்கிக் கொள்ளவும் தனக்கு வெற்றிகள் கிடைக்கவும் வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்தாங்க. அதன் விளைவாக தாங்க இந்த கொற்றவை தாய் தெய்வம் உருவானது. முதல்ல கொற்றவையை எப்படி அழைத்தாங்க? சூர் என்ற பெயர் சூட்டி வணங்க ஆரம்பித்தான் மனிதன். சூர் என்றால் அச்சம் என்பது பொருள். பின்னர் பாலின வேறுபாடுகளும் சிறிது சிறிதாக உணரப்பட்டார்கள். சூர் மகள், சூரர் மகளிர் என்றோ அழைக்கப்பட்டார்கள். சூரர் மகள் என்னும் சொல்லுக்கு அச்சம் தரும் தெய்வப்பெண் என்ற அர்த்தமும் உண்டு. மற்றொரு பெயர் அணங்கு என்றும் அழைத்தார்கள். அறமகளிர், ஆரர் மகளிர் என்றும் ஆரணங்கு என்றும் வழங்கப்பட்டது. சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட சூர், அணங்கு சமூக நிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு வழிபாடுகள் சடங்குகளாக பரிணாமமும் பெற்றன. மலையும் மலை உச்சி மலைசாரல் நீர் சுனைகளில் சூரும் அணங்கும் குறிஞ்சி நிலத்தில் இருந்ததாகவும், குறிஞ்சி நிலத்தில் இருந்து இறங்கி முல்லை நிலமாகிய காடுகளில் இடம்பெயர்ந்து ஓங்கு புகழ் காணமற்செல்வி என்றும், காடுரை கடவுள் என்றும், பின்னர் பெருங்காட்டு கொச்சி என்றும், பின்னரே கொற்றவை என்ற பெயர் மாற்றம் பெற்றது. இந்த ஆலயத்துல சுற்றுப்புற சுவர்களையும் ஏகப்பட்ட கல்வெட்டுக்களையும் நம்மால காண முடிகிறது. இப்படியாக இறுதியில தற்போது கொற்றவையாக நம் கண் முன்னே இங்கு காட்சியளிக்கின்றார் தாய் தெய்வம். கொற்றம் என்றால் வெற்றி, அவ்வை என்றால் அம்மை, வெற்றி அருளும் தாய் என்று 5 திணைகளில் குறிஞ்சி நிலத்திற்குரிய தாய் தெய்வமாக இருந்து முல்லை நிலத்திற்கு மாறி பாலை நிலத்திற்கு தாய் தெய்வமாகவும் திகழ்ந்தாள்.
பாலை நிலத்தின் கடவுளாக கொற்றவை வழங்கப்பட்டார். போருக்கு செல்லும் வீரர்கள் கொற்றவை கடவுளாகவும் வணங்கினார்கள். பாலை நில மக்களுக்கு மறவர் என்ற பெயர் உண்டு. போர் வீரர்கள் மறவர் என்ற பொருளும் உண்டு. மழை வளத்தை கொடுப்பவர் தாங்க கொற்றவை. வீரத்தின் அடையாளம் கொற்றவை. கொற்றவைக்கு போருக்கு செல்லுக்கு முன்பு பழி கொடுக்கும் நிலையும் இருந்தது. மன்னர் போர் புரியும் முன்பு கொற்றவைக்கு உயிர் பலி கொடுக்க வேண்டும். உயிர் பலி கொடுக்காவிட்டால் தோல்வி அடைவர் என்று சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த பழமை வாய்ந்த கொற்றவை சில கோவில்களை மட்டுமே நம்மால பார்க்க முடியுங்க. முருகப்பெருமானுடைய தாய் தெய்வமாகவும் இந்த கொற்றவை விளங்குகின்றார். பல்லவர் காலத்துல 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை இங்கு அமைந்துள்ளது. நாம பார்க்கக்கூடிய இந்த ஆலயமும் மிகவும் பழமையான திருத்தலமாக விளங்குகிறது. என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிலப்படி ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.